அனைவருக்கும் வணக்கம். ஸ்வேர் மேஜர் ஆன் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன் கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். குடும்ப ஓய்வூதியம் பற்றி நீதிமன்ற வழக்கு. காலமான முன்னாள் படைவீரரின் மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைக்க தகுதி இருந்து அதற்கான ஆவணங்கள் சமர்ப்பித்தும் பல ஆண்டுகளாயும் அவர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கவில்லை என்ற நீதிமன்ற வழக்கு. அந்த நீதிமன்ற வழக்கின் விசாரணையின் போது நீதிபதி அவர்களின் சரமாரியான கேள்விகள், அவர்களது கேள்விகளுக்கு பதில் வழங்க இயலாது திணறும் சம்பந்தப்பட்ட முன்னாள் படை வீரர் நல அதிகாரிகள். அந்த கேள்விகள் என்பது, சரமாரியான கேள்விகள் என்பது இந்தியாவில் உள்ள அனைத்து முன்னாள் படை வீரர் நல அலுவலக அதிகாரிகளுக்கு பொருந்தும். ஏனெனில் அப்படிப்பட்ட கேள்விகள், கல்யாண் சைனிக் போர்டு இப்படி செயல்பட்டால், வாட் ஃபார் கல்யாண் சைனிக் கோட், வாட் இஸ் தி பர்பஸ் அண்ட் மோட்டிவ் ஆஃப் தி கல்யாண் சைனிக் கோட் என்ற கேள்விதான் நீதிபதி அவர்களின் கேள்வி. இப்படி செயல்படக்கூடிய முன்னாள் படைவீரர் நல அலுவலகம் எதற்காக, இதனுடைய நோக்கங்கள் தான் என்ன என்பது பற்றி அவர் கடைசியில் மிக தெளிவாக கேள்விகளை எழுப்பினார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் வழங்க இயலாது திணறினார்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள். இந்த வழக்கின் முழு விவரம், இந்த வழக்கின் போது நீதிபதி அவர்கள் கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன, வழங்கப்பட்ட பதில்கள் என்ன, இது பற்றி விவரமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏனெனில் ஒவ்வொரு முன்னாள் படை வீரர்களும் இது பற்றி தெரிய வேண்டியது என்பது மிக அவசியம். எப்படி நமக்காக செயல்படக்கூடிய நமது முன்னாள் படை வீரர் நல அலுவலகங்கள் செயல்படுகின்றது என்பதை பற்றி தெரிய வேண்டுவது என்பது மிக மிக அவசியம். இப்பொழுது நீதிமன்ற வழக்கின் போது விசாரணையில் கேட்கப்பட்ட கேள்விகள், பதில்கள் என்ன, அதன் முழு விவரத்தை பார்ப்போம். வெல்கம், வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். முன்னாள் படைவீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர் நலன் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம். இதுதான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு. வழக்கின் போது உயர்நீதிமன்ற நீதிபதியின் சரமாரியான கேள்விகள், முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தின் நோக்கம், செயல்கள் என்ன, ஏன் இந்த நிலை, ஏன் இந்த உபத்திரம், இப்படிப்பட்ட கேள்விகள் அந்த வழக்கின் போது. இந்த கோர்ட் கேஸ் சத்தீஸ்கர் ஹைகோர்ட் ஜட்ஜ் சாப் அவங்க ஆனரபிள் ஜஸ்டிஸ் சச்சின் சிங் ராஜ்பூத் அவர்கள் கேட்ட கேள்விகள் தான் இதில் நம்ம சொல்ல போகிறது. இதற்கு ஒரு வீடியோ அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவின் அடிப்படையில் தான் இந்த யூடியூப்பு வீடியோ. அந்த கோர்ட் கேஸில் அவள்தார் ரிட்டையர்டு லஜரஞ்ச் விஞ்ச் அவங்க 2020 காலமாயிட்டார். அவங்களுடைய மனைவிக்கு 80 வயசு. அவங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கிறதுக்கு. அதனால் 11 ஜூன் 2020 அவங்க அந்த சம்மந்தப்பட்ட கல்யாண் சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறாங்க. ஆனால் பல ஆண்டுகளாகியும் அவங்களுக்கு எந்த விதமான பிபிஓ அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் அவங்க கோர்ட் கேஸ் 2024 ஃபைல் பண்ணுறாங்க. கோர்ட் கேஸ் இன் 2024 அகேன்ஸ்ட் சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸ் இன் ஹைகோர்ட் சத்தீஸ்கர் அஸ் நோ ஃபேமிலி பென்ஷன் கிராண்டட் டு எலிஜிபிள் விடோ ஈவன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் லேப்ஸ்டு. பல ஆண்டுகள் கடந்தும் அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபேமிலி பென்ஷன் கிடைக்காதனால தான் அந்த கோர்ட் கேஸ் அகேன்ஸ்ட் கல்யாண் சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸ்க்கு அகேன்ஸ்ட் போட்டுக்கிறாங்க. இதில் தான் சரமாரியான கேள்விகள் அவங்க ஜஸ்ட் சாப் அவங்க கேட்டது. ஃபஸ்ட்டு, அந்த ஜஸ்டிஸ் சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸ் அண்ட் இட்ஸ் டிலே ஃபார் 4 years. அவர்கள் இந்த சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸ் இந்த 4 ஆண்டுகளாக என்ன செஞ்சது, ஏன் இந்த மாதிரியான டிலே, அந்த கேள்விகள் கேட்டபோது அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் வந்த பதில்கள் கஷ்டப்பட்டு தான் அவங்க பதில் சொன்னாங்க. அதனால தான் என்னென்ன கேள்விகள் என்பதை முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஆஃப்டர் டெத் ஆஃப் பென்ஷனர் இஸ் ஒய்ஃப் என்டைல் டு கெட் ஃபேமிலி பென்ஷன். அவங்க இறந்ததுக்கப்புறம் அவருடைய மனைவிக்கு ஃபேமிலி பென்ஷன் கிடைக்குமா? இஸ் தர் எனி டவுட் ஆஃப் ஒய்ஃப் ஐடென்டிட்டி? இஸ் தர் எனி வெரிஃபிகேஷன்? அவங்களுடைய மனைவி என்பதற்கு ஏதாவது சந்தேகமா? அதை பற்றி நீங்கள் வெரிஃபிகேஷன் செய்தீர்களா? வாட் வாஸ் ஹிஸ் ஹஸ்பண்ட்? அவங்க ஹஸ்பண்ட் என்னவாக இருந்தாங்க? இப்போ தான் அந்த அதிகாரிகள் சொன்ன பதில் அவங்களுக்கே தெரியல அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய ரேங்க் என்னன்னு.
ஃபஸ்ட்டில் தவறுதலாக வந்து அவங்க சைனிக் சிப்பாய் என்று சொன்னதுனால திரும்ப திரும்ப நீதிபதி அவர்கள் கேட்ட பின்பு தான் உண்மையான சரியான அவங்க பதவியை சொன்னாங்க, அவள்தான் சொன்னாங்க. அப்புறம் நீதிபதி கேட்ட கேள்வி வெதர் வாஸ்கி பெய்ட் பென்ஷன், அவருக்கு பென்ஷன் கிடைச்சதா அந்த இறந்து போன முன்னாள் படை வீரருக்கு. ஹூ இஸ் கிவிங் பென்ஷன், யார் இந்த பென்ஷன் கொடுக்குறா. இந்த வாட் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஃபேமிலி பென்ஷன், இந்த ஃபேமிலி பென்ஷனுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை. வென் டிட் யூ சப்மிட் டாக்குமெண்ட், எப்போ அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணீங்க. அதுக்கு பதில் சொல்கிறாங்க 11 ஜூன் 2020. அதற்குள்ளான கேள்வி சார் எனி ரிப்ளை ஆஃப் ரெக்கார்ட் ஆஃபீஸ், பதில் வந்து 2 மார்ச் 2021. இதில் தான் பாருங்கள், ஜூன் 20 வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறாங்க. அங்கேருந்து வர்ற பதில் எத்தனை, 6 மாதம் இல்லை 8 மாதத்துக்கு அப்புறம் தான் ரெக்கார்ட் ஆஃபீஸ்லேருந்தே பதில் வருது. அப்படின்னா இந்த சைனிக் கல்யாண் போர்டு எக்ஸிபிஷன் வெல்ஃபேர் ஆஃபீஸ் என்ன செஞ்சாங்க, ஏன் வந்து அவங்களுக்கு வந்து கொயரி பண்ணி கேட்கல. இது முக்கியமான ஒரு கேள்வி. இஸ் இட் பாசிபிள் ஃபார் ஓல்டு லேடி டு ப்ரொவைட் மேரேஜ் சர்டிஃபிகேட், பெர்த் சர்டிஃபிகேட் இன் தி ஏஜ் ஆஃப் 86 இயர்ஸ். அப்போது வந்து அவங்க பதில் சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, மேரேஜ் சர்டிஃபிகேட், பெர்த் சர்டிஃபிகேட், அதனால் தாமதமாச்சு. அப்படிங்கும்போது அவர் கேட்ட கேள்வி 86 வயசில் அவங்களுக்கு இதனால் ப்ரொவைட் பண்ண முடியுமா, அதற்கு நீங்கள் தானே நடவடிக்கை எடுக்கணும். ஒய் ட்ரபிளிங் 86 ஓல்டு விடோ ஆஃப் ஆர்மி மேன், ஏன் வந்து 86 வயசு உள்ள அந்த லேடியை உமனை நீங்கள் வந்து தொந்தரவு பண்ணுறீங்க, உபத்திரம் பண்ணுறீங்க. ஜட்ஜ் ஆஸ்க்டு நேம்ஸ் ஆஃப் டீலிங் ஆஃபீஸர்ஸ், அவர் வந்து அதனால் உடனடியாக அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுடைய பெயர் கேட்டார். அவங்க சொன்னாங்க கமாண்டர் ஹரிச்சந்த் திவாரி அண்ட் சுபேதார் மேஜர் சிவம் பாண்டேன்னு அவங்க அதுக்கான பதில்கள் சொன்னாங்க, அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பேர். அதுக்கப்புறம் தான் அவர் கேட்டார், தென் கொஸ்டின் யூ ஆர் ஆல்சோ எக்ஸர்வீஸ்மேன், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் 86 ஓல்டு லேடி அண்ட் டேக் ஆக்ஷன். நீங்களும் எக்ஸர்வீஸ்மேன் தான், நீங்கள் அந்த 86 இயர்ஸ் ஓல்டுனுடைய லேடியினுடைய வழிகளை தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்காதனால எப்படி அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு. அதன்படி நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கணும். 4 இயர்ஸ் ஓவர், நத்திங் ஹேப்பன்ட், நோ ஃபேமிலி பென்ஷன். 4 வருஷம் முடிஞ்சு போச்சு, ஆனால் இது வரைக்கும் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கல. வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் இஸ் திஸ், எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இது. வாட் ஃபார் வெல்ஃபேர் போர்டு, வாட் இஸ் பர்பஸ் அண்ட் மோட்டிவ் ஆஃப் எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் போர்டு. இந்த வெல்ஃபேர் போர்டு எதுக்கு, இதனுடைய நோக்கம் தான் என்ன, இதன் செயல்பாடுகள் தான் என்ன. கடைசியில் அவர் சொன்னது முடிவில் உங்களுக்கு 15 நாள் தர்றேன், இந்த 15 நாளுக்குள்ள நடவடிக்கை, உங்களது நடவடிக்கை என்னங்கிறத எங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத வந்து அவர் இதில் முடித்தார். இந்த நீதிபதிகளின் கேள்விகள் என்பது இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த சைனிக் கல்யாண் வெல்ஃபேர் ஆஃபீஸுக்கு பொருந்தும், அதாவது முன்னாள் படைவீரர் நல அலுவலகங்களுக்கு பொருந்தும். ஏன்னா அப்படிப்பட்ட கேள்விகள். நமது இந்திய தேசத்தை பொறுத்தவரை முன்னாள் படை வீரர்கள் நலனுக்காக பல அமைப்புகள் இருக்குது. அது தேசிய அளவில், மாநில அளவில், மாவட்ட அளவில், இப்படி பல அமைப்புகள் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். தேசிய அளவிலான கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் இன் சென்டர். அதுக்கு ஒரு செக்ரட்டரி இருக்கிறாரு, செயல்படுது. அதே நேரத்தில் ஆர்மி ஹெட் குவார்ட்டரில் இந்த முன்னாள் படை வீரர்கள் நலனை பற்றி பார்த்துக்கிறதுக்காக டைரக்டர் ஆஃப் இந்தியன் ஆர்மி வெட்டரன்ஸ்னு ஒன்று இருக்குது. இது தவிர அங்கே மற்றபடி கேந்திரிய சைனிக் போர்டு அந்த நிதி உதவிகள் பற்றியும் வேலைவாய்ப்பு பற்றியும் டிஜிஆர் டைரக்டர் ஆஃப் ரீசெட்டில்மெண்ட் இருக்குது. நம்ம இதை வந்து பேசுகிறது வந்து பென்ஷன் பற்றி தான். அதனால தான் அந்த சம்மந்தப்பட்ட இந்த அமைப்புகளை மட்டும் இதில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட்டில் வந்து டைரக்டர் ஆஃப் இஎஸ்எம் எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் இன் ஸ்டேட், அது கீழே தான் ராஜ்ய சைனிக் போர்டு. இதற்கு கீழே வந்து ஜில்லா சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் ஆஃபீஸ், இது கீழே தான் அந்த வெல்ஃபேர் போர்டுன்னு இருக்குது. அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் சோல்ஜர் கமிட்டி, அதில் பிரசிடெண்ட் தான் கலெக்டர். இந்த பிரசிடெண்ட் கலெக்டராக இருந்தாலும் அதுக்கு கீழே வந்து வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஒரு இராணுவ அதிகாரி தான் அதில் இருப்பாங்க. அதுக்கு கீழே ஒரு 5 மெம்பர்ஸ் ஜேசிஓஎஸ் மெம்பராக இருப்பாங்க. அதே நேரத்தில் டிவிஷன் லெவல்லையும் ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில் வந்து டிவிஷனல் அந்த ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் வந்து பிரசிடெண்ட்டாகவும், அதுக்கு ஒரு ஜேசிஓஸ் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாகவும், அது கீழே 3 மெம்பர்ஸ் ஓவர்ஸ் அதில் இருப்பாங்க. இது தவிர எக்ஸர்வீஸ்மேன் ஸ்பெஷல் கிரிவியன்ஸ் மீட்டிங் குவார்டர்லி அட் டிஸ்ட்ரிக்ட், மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வந்து ஒவ்வொரு மாதமும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மீட்டிங் என்பது முன்னாள் படை வீரர்கள் அவர்களை சார்ந்தவர்களை குறைகளை தீர்வு செய்ய, என்னென்ன குறைகள் இருக்குது அது தீர்வு செய்வதற்கு வந்து ஒரு குறைதீர்ப்பு கூட்டம் என்பது நடக்கும். இப்போது நம்ம முக்கியமாக என்னன்னு கேட்டாச்சுன்னா, இந்த கமிட்டியில் இருக்கிறது யார், நம்ம தான் இருக்கிறோம்.
முன்னாள் படைவீரர்கள் அதிகாரிகளும் முன்னாள் படைவீரர்கள் சம்மந்தப்பட்ட ஜேசிஎஸ் ஓவராக இருக்காலும் அவர்கள் வந்து ஓரளவு இந்த கமிட்டியில் மெம்பராக இருக்கிறதாக செயல்பட்டாலே நமது முன்னாள் படைவீரர்கள் குறைகளை உயர் அதிகாரிகள் பார்வைக்கு கொண்டு வந்து அதை சரி செய்ய முயற்சி செய்தாலே போதும். அது முயற்சி செய்தால் தீர்வு கிடைக்கும். அதுக்கு பல உதாரணங்கள் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் இந்த கமிட்டி வந்து சரியான முறையில் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டினா வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கணும். டிவிஷனல் கமிட்டி வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கணும். அப்படி நடந்தாலே நம்ம குறைகளை வந்து அவங்க பார்வைக்கு கொண்டு செல்ல முடியும், அதுக்கு தீர்வு காண முடியும். அது நடக்குதா இல்லையாங்கிறதான் கேள்வி. அதே நேரத்தில் கிரீவியன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ என்னன்னு கேட்டால், நமக்காக செயல்படக்கூடிய இந்த முன்னாள் படைவீரர்கள் அலுவலகம், அதாவது கல்யாண் சைனிக் போர்டுக்கு அகென்ஸ்டாக தான் இந்த கோர்ட் கேஸு. அதே மாதிரி தான் எல்லா இடத்துங்களையும் அந்த கல்யாண் சைனிக் போர்டு எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் ஆஃபீஸ்க்கு அகென்ஸ்டாக தான் எக்ஸர்வீஸ்மெனே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் வந்துருச்சு. ஏன்னா செயல்பாடுகள் அப்படி இருக்குது. அது எல்லா எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் ஆஃபீஸை பற்றி சொல்ல முடியாது. அதிகப்படியான எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் ஆஃபீஸ் அப்படி செயல்படுறதுனால தான் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் புகார்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் இதெல்லாம் ரிசால்வ் ஆகும் எப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஏற்கனவே இந்த கமிட்டியில் நான் பங்கு பெற்றிருக்கிறேன். ஒரு தடவை பல உதாரணங்கள் உண்டு. அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் சோல்ஜர் கமிட்டியில் ஒரு முறை அதில் மெம்பரே கிடையாது, இருந்தாலும் மாவட்ட ஆட்சியர்களுடைய அனுமதி பெற்று அதில் நான் பங்கெடுத்த போது ஒரு அன்மேரிடு டாட்டர்ஸ்க்கு வந்து 3-4 வருஷமாக அவங்களுக்கு வந்து அந்த கிடைக்க வேண்டிய குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கல. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டாச்சுன்னா, அவங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது வருமான சான்றிதழ் வேணும். ஆனால் 4 வருஷத்துக்கு வேணும். ஆனால் சம்மந்தப்பட்ட தாலுகா ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்க, 4 வருஷத்துக்கு கொடுக்க முடியாது, ஆன்லைனில் 1 வருஷத்துக்கு தான் கொடுக்க முடியுங்கிறது வந்து திருப்பி அனுப்பிடுறாங்க. அந்த கமிட்டி மீட்டிங்கிலேருந்து கேட்ட கேள்வி நான், மத்திய அரசு வந்து அந்த இன்கம் சர்டிஃபிகேட் கேட்குது குடும்ப ஓய்வூதியம் வழங்க, அதனுடைய பொறுப்பு வழங்க வேண்டிய பொறுப்பு வந்து மாநில அரசுக்கு. ஆனால் இடையில் பாதிப்பு ஏற்படுவது வந்து அந்த முன்னாள் இராணுவ வீரரின் குழந்தைக்கு. இப்படி இந்த கேட்ட உடனே கலெக்டர் சாப் வந்து அவர் வந்து அந்த சம்பந்தப்பட்ட தாலுகா ஆஃபீஸர்ஸ்களை கூப்பிட்டு இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். உடனே சொன்னேன், நான் இதுக்கு ஃபார்மேட்டு கூட கொடுக்குறோம், அந்த ஃபார்மேட்டில் 4 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமாக குறிப்பிட்டு கொடுத்தாலே போதும். அப்படிங்கும்போது அவர்கள் சொன்னபடி ஒரு வாரத்தில் அந்த இன்கம் சர்டிஃபிகேட் கிடைச்சிது. அவங்களுக்கு 2-3 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு பென்ஷன் கிடைச்சிருச்சு. ஆனால் இது உதாரணமாக இந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு பல மாவட்டங்கள்லேருந்து இதை பற்றி கேட்டப்போ நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தப்போ இந்த சர்டிஃபிகேட்டை ஒரு இதாக பிரசிடென்ட் கேஸை எடுத்து கொடுத்தப்போ அவங்களுக்கும் இந்த ஃபேமிலி பென்ஷன் வந்து கிடைக்க ஆரம்பித்தது. அதே நேரத்தில் இதே கமிட்டியில் தான் நாங்கள் ஒரு கோரிக்கை வைச்சோம். கைம்பெண்கள், அதாவது விடோ ஆஃப் எக்ஸர்வீஸ்மென், அவங்க உயிர் நீக்கும் போதும் அவங்களுக்கு ஃபுனரல் கிராண்ட் என்பது கிடைக்கணும். ஏன்னு கேட்டால், எக்ஸர்வீஸ்மென் இறந்தாலும் அவங்களுக்கு மனைவிக்கு வந்து ஓய்வூதியம் என்பது இருக்குது. ஆனால் அந்த விடோ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கும்போது அவங்க காலமாயிட்டால் அவங்களுக்கு அப்புறம் அந்த பென்ஷனுங்கிறது நின்று போகும். அதனால் அவங்களுக்கும் இறக்கிறப்ப அவங்களுக்கு ஃபுனரல் கிராண்ட் கிடைக்கணும்னு தான் ஒரு கோரிக்கை வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியில் வைக்கிறப்ப வச்சோம். இப்போது அது வந்து செயல்பாட்டுக்கு வந்து முதல்ல வந்து 7,000 rupees கிடைச்சிக்கிட்டு இருந்தது அவங்களுக்கு. இப்போ வந்து 10,000 rupeesங்கிறது ஒரு ஆர்டர் ஆயிடுச்சு. இது இந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியில் வச்ச பாயிண்ட்ஸ் தான். ஏன் இதை வந்து குறிப்பிட்றேன்னு கேட்டால், ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்த கோட்ட அளவில் நடக்கக்கூடிய கமிட்டி மீட்டிங்கில் மெம்பராக இருக்கக்கூடியவர்கள் வந்து உபதலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கலந்து கொண்டு முன்னாள் படை வீரர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறைகளை கொண்டு போய் அதில் கலந்து பேசி, இல்லைன்னா மேற்படி போகலாம். அப்படி இருந்தாலே நமக்கு அதிகப்படியான முன்னாள் படை வீரர்களின் குறைகள், இந்த ஓய்வூதியம் பெற்ற குறைகள் தீர்வு நடக்கும். நம்ம தான் அதுக்கு தக்க நடவடிக்கை இருக்க வேண்டும். ஆனால் நாம் தான் அந்த முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தை போய் அதில் இருக்கக்கூடியவர்கள் பல கேள்விகள் கேட்டாலே போதும், அது சரியான முறையில் செயல்பட ஏற்படும். இந்த வீடியோவை பொறுத்தவரையில் கோர்ட் கேஸ் தான். கோர்ட் கேஸாக இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோ. அதனால் அனைத்து முன்னாள் படை வீரர்களும் பார்க்க வேண்டிய வீடியோ. இதுவரை இந்த வீடியோவை கேட்ட அனைத்து நல் உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த்.